ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஞானமும் சகோதர இயேசு கிறிஸ்துனுடைய ரட்சிப்பும் பரிபூரண சுகமும் ஆனந்தமும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு நீடித்து சுகமாக வாழ வாழ்த்துகிறோம். ஆமென். சரி, இன்றைய தேவ செய்தி, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள், பின்பு நமக்கு நல்வாழ்வு கூட கொடுக்கப்படும். இந்த நற்செய்தியிலிருந்து தான் நாம் தேவ செய்தியை சிந்தித்து கொண்டு வருகிறோம். இதில் கடந்த சபை கூடுதலில் சுகமான வாழ்வு என்ற ஒரு தலைப்பில் பேசியிருந்தோம். அதில் ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்லியிருந்தோம். பல ஜென்மங்கள் உண்டு, பல பிறப்புகள் உண்டு என்று. இதை பற்றி அன்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அவங்களுடைய சந்தேகத்தையும் கேட்டாங்க. நாங்கள் நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறோம், வேறொரு பிறப்பு இனி கிடையாது, இதுதான், இந்த பிறப்பிலே உங்களை ஆதாயப்படுத்திக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பல பிறப்புகள் உண்டு என்று சொல்கிறீர்களே என்றாங்க. இது சந்தேகம். அடுத்து இந்த செய்தியில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னீங்க. இந்த ஜென்மத்தில் நாங்கள் கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு பரலோகத்தில் இடம் உண்டு என்று நம்பியிருந்தோம். ஆனால் இந்த செய்தியின் வாயில நியாயப்பிரமாணத்தின்படி யோக்கியமாக வாழ்ந்தாதான் பரலோக ராஜ்யத்தில் இடம் இருக்குதுன்னு நீங்கள் சொன்ன பிறகு எங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. என்ன பயம்னாக்கா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு கிறிஸ்துவ மாதிரி நாங்கள் வாழலைனா கூட இயல்பாக வாழ்ந்தாலும் கிறிஸ்து நம்மளை நாம் செஞ்ச பாவங்களை பிதா இடத்துல பரிந்து பேசி நம்மளை பரலோகத்துக்கு கூப்பிட்டுக்குவார்னு நினச்சிருந்தோம். ஆனால் அப்படி கிடையாது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் கிறிஸ்து வாழ்ந்தது போல் இங்கே நேர்மையாக வாழ்ந்தால் தான் அந்த ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். பிறகு எங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு வந்தது, பயமும் வந்தது. எதை பற்றினா, வாழ்வியலில் நல்ல முறையில் வாழணுங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்ததுன்னா. மிக்க நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக தான் இந்த நற்செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்புகிறார். சரி, இந்த இரண்டு சந்தேகங்களும் இப்போ சிந்திக்க இருக்கிற இந்த விளக்கங்களில் உங்களுக்கு புரிதல் வந்துடும். பாருங்கள், நம்ம ரெண்டு விதமான வழிபாடை பார்த்துட்டு வரோம். ஒன்று மாம்சத்தின் வழிபாடு, இன்னொன்று ஆவிக்குரிய வழிபாடுன்னு. இதுக்கு முன் வாழ்ந்த நம்முடைய கோத்திர பிதாக்கள்லாம் மாம்சத்தின் வழிபாடு தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னதுக்கு சில பேர் அதுக்கான ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இருக்குது, அந்த ஆதாரத்தை பார்த்துருவோம். திருப்புங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 18 மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க? மாம்சத்தின் படியான இஸ்ரவேலரை பாருங்கள். அப்போ அவங்களுடைய வழிபாடு எப்படி இருந்திருக்கு? 18 மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடே ஐக்கியமாயிருக்கிறார்கள் அல்லவா? அவங்களுடைய வழிபாடு மாம்சத்தின் வழிபாடாக இருந்தது. இந்த மாம்சத்தை மீட்டு கொள்வதற்கு மாம்சத்தையே பலியாக கொடுத்து அவங்க மீட்டு கொண்டு இருந்தாங்க. அந்த மீட்பும் மனிதனுக்கு மனிதனாக இல்லாமல் மனிதனுக்கு விலங்காக கொடுத்து தேவ மகிமை அற்றுப்போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போது அது ஆவிக்குரிய வழிபாடு இல்லை, மாம்சத்தின் வழிபாடு, வேதம் கொடுக்கிற சாட்சி. சரி, அடுத்து ஆவிக்குரிய வழிபாடு, மாம்சத்துக்குரிய வழிபாடு. இதில் முதல் வந்த வழிபாடு எது? வேதாகமத்தின்படி பார்த்திங்கன்னா மாம்சத்தின் வழிபாடு தான் முதல்ல வந்திருக்கும் இல்லையா? ஏன்னாக்கா பழைய ஏற்பாடு அது இஸ்ரவேலருடைய வாழ்க்கை மாம்சத்தின் வழிபாடுன்னு எழுதியிருக்கு. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துக்கு பிறகு ஆவிக்குரிய வழிபாடு வந்தது. அப்படின்னாக்கா மாம்சத்தின் வழிபாடு முதல்ல இருந்தது, இரண்டாவது ஆவிக்குரிய வழிபாடு வந்ததுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்படி அல்ல. முதல் உருவாக்கப்பட்டது ஆவிக்குரிய வழிபாடாக தான் உருவாக்கப்பட்டது. அதை விளங்கிக்க முடியாமல் மாம்சத்தின் வழியாக மாறப்பட்டது. அது அதனுடைய மூலக்கூறை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யார், நம்ம வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி கிறிஸ்துவ மூலமாக மாபெரும் ரட்சிப்பை பெற்ற நம்ம இந்த கிருபையின் காலத்தில் பரலோக ராஜ்யம் போகணும்னா எப்படி வாழணுங்கிற விழிப்புணர்வு வந்தோம். ஆதியில் நாம் எப்படி படைக்கப்பட்டு இருக்கிறோங்கிற தெளிவு வரணும் இல்லையா? இனி நாம் ஆவிக்குரிய வழிபாடை எப்படி மாற்றலாம், எப்படி வாழலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்துடும். சரியா? திருப்புங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். 1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். கடவுள் ஏன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்
எதுக்கு சிருஷ்டித்தார்? இந்த படைப்பெல்லாம் ஏன் வரணும்? 2. 2 பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். இப்போ நம்ம வாழற இந்த பிரபஞ்சம் வெறும் பூமி மட்டும் இல்லை. இந்த பூமிங்கிறது பால் மண்டலத்துக்குள்ளே 9 கிரகங்கள் சேர்ந்தது ஒரு பால் மண்டலம். அந்த பால் மண்டலத்தில் சூரியனுக்கு 3வது இடத்துல இந்த பூமி இருக்குது, அதில் நம்ம வசிக்கிறோம். இது மாதிரி லட்சக்கணக்கான பால் மண்டலங்கள் இந்த பிரபஞ்சத்தில் விரிந்து படர்ந்து கிடக்கிற இந்த பிரபஞ்சத்தில் பல லட்சம் பால் மண்டலங்கள் இருக்குதான். தினந்தோறும் இந்த வான விரிவு இருக்குது இல்லையா, வானம் கூட இல்லை, இந்த காலி பிளேஸு தினந்தோறும் விரிவடைஞ்சு கொண்டே இருக்குதான். புது புது கிரகங்கள்லாம் உருவாகிட்டே இருக்கான் இல்லையா. இந்த மாதிரி படைத்தார். முதல்ல இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இது ஒழுங்கின்மையும் வெறுமையாகவும் இருளாக இருந்தது. அதில் படைப்புன்னு அவர் உருவாக்கும் பொழுது வெளிச்சம் உண்டாக கடவுதுனார். வெளிச்சம் வந்தது, அந்த வெளிச்சம் நல்லதுன்று எண்ணினார். அப்புறம் தண்ணீர் உருவாக்கினார். காட்டு விலங்கு, நாட்டு விலங்கு, நீர்களில் வாழுற மீன்கள், வானத்தில் இருக்கிற பறவைகள், தாவரங்கள், இது எல்லாமே உருவாக்கப்பட்டாச்சு. மனுஷனை உருவாக்கும் போது மட்டும் கொஞ்சம் விசேஷமான விஷயம் நடக்குது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். 26 பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருகஜீவன்களையும் பூமியனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். நம்முடைய சாயலாக ரூபமாக மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு யாரோ இன்னொருத்தர்கிட்ட கேட்குற மாதிரி இந்த வசனம் எழுதியிருக்கு இல்லையா. அப்போது ஒரு கடவுளா 2 கடவுளா அல்லது பல கடவுள்களா, இப்படி ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. இது ஒருமையில் எழுதப்படல, பன்மையில் எழுதப்பட்டிருக்கு. உண்டாக்குவோமா அப்படின்னு இல்லையா. உண்டாக்குகிறேன், நான் படைக்கிறேன் அப்படின்னு இல்லை. உண்டாக்குவோமானா பன்மையில் வருது இங்கே. அப்போ நிறைய கடவுள்கள் இருக்கான்னா இல்லை, ஒரே கடவுள் தான். அந்த கடவுள் தன்னுடைய ரூபத்தின்படியும் சாயலின்படியும்னார். அப்போ அவருடைய ரூபம் எப்படி இருக்குது, அவருடைய சாயல் எப்படி இருக்குது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். 27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். 28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். முதல்ல அவர் எவைகளெல்லாம் சிருஷ்டித்தாரோ, இந்த பூமியும் அதனுடைய நிறைவையும் எப்படி சிருஷ்டித்தாரோ, அதில் உள்ள எல்லா படைப்பாற்றல்களையும் தன்னுடைய ரூபத்திலும் சாயலையும் உருவாக்குற மனுஷன் இவைகளெல்லாம் ஆண்டு கொள்ளும்படியாக அவர் ஆசீர்வதித்தார். 31 அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. கடவுள் உருவாக்கின எல்லாவற்றையும் பார்த்து இது மிக நன்றாக இருக்கிறது என்று எண்ணினாராம். இப்படி தான் படைக்கப்பட்டது. 2ஆம் அதிகாரம் 1 இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. 5ஆம் வசனம் 5 நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. 1ஆம் அதிகாரம் முழுக்க படைப்பை பற்றின விளக்கம் கொடுத்துருந்தது. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, பூமியின் மேலே புல் பூண்டு இன்னும் வளரல, மனுஷனும் வரல அப்படின்னு. அப்போ படைக்கப்பட்டது அதை பற்றின விவரம் எழுதியிருந்தது இல்லையா. இப்போ இங்கே யாரும் வரல. அப்போ எப்படி படைக்கப்பட்டது, படைப்பு எப்படி உருவாச்சு, இந்த விழிப்புணர்வு வரும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி படைக்கிறோம், படைத்து கொள்ளலாம் என்கிற விழிப்புணர்வு வரும். பாருங்கள், முதல்ல எண்ணத்தினால் இதை உருவாக்கினார். எப்படி ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டோட ஃபுல் டிசைனும் பூமியில் உருவாக்கியிருக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் உருவாக்குவோம். அந்த பேப்பரில் உருவாக்குறதுக்கு முன்னாடி மனசில் உருவாக்குவோம் இல்லையா. மனசில் எண்ணுவோம், இப்படி ஒரு வீடு இருக்கணும், அது இந்தந்த மாதிரி அறைகள் இருக்கணும், அதில் இந்தந்த வசதிகள் இருக்கணும் அப்படின்னு முதல்ல எண்ணத்தால் உருவாக்குவோம் இல்லையா. அதுக்கப்புறமா அதை வரைபடமாக வரைவோம். அதுக்கப்புறமா நிலத்தில் மெட்டீரியலிசமாக பொருள் வடிவமாக கொண்டு வருவோம் இல்லையா.
இது போல் தனக்கு தானே கேட்டுக்கொள்கிறார். வேதம் சொல்லுது, ஆபிரகாம் கிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. அப்போது தனக்கும் மேலே யாரும் கிடையாதான். அதனால் அவர் தனக்கு தானே தன் மீதே சத்தியம் பண்ணி கொடுத்தாராம், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன் அப்படின்னு, இல்லையா? அப்போது அவர் தனக்கு தானே சொல்லிக் கொள்கிறார். அப்போ கடவுளுடைய ரூபமும் சாயலும் எப்படி இருக்கிறார்? சாயல் எப்படி இருக்கிறாரு? அவர் எண்ணமாகவும் இருக்கிறாரு, அறிவாகவும் இருக்கிறார். எண்ணத்தால் முதல்ல உருவாக்குறாரு, அப்புறம் செயலாக அதை மாற்றுறாரு. இது மாதிரி தான் எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையை எண்ணத்தால் உருவாக்குறோம், செயலால் பார்க்குறோம், இல்லையா? முதல் எடுத்த உடனே நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே செஞ்சிருதில்ல, இல்லையா? நமக்கு என்ன தேவைங்கிறத முதல்ல எண்ணுறோம். அப்போ எண்ணத்தில் அது நிறைவடைஞ்ச பிறகு இயேசு சொன்னார்ல, இருதயத்தின் நிறைவு வாய் பேசணும். அப்போ எண்ணத்தின் நிறைவு முடிஞ்ச பிறகு அது வாய் பேசுது, வெளியில் மெட்டீரியலிசமாக வரப்போகுது. வாய் பேசின உடனே அது கை கால் செய்து அது மெட்டீரியலிசமாக வருது. இந்த எண்ணத்தினால் உள்ள உருவாச்ச இதுதான் ஆவிக்குரிய வழிபாடு. இந்த ஆவிக்குரிய வழிபாடுங்கிற அந்த விழிப்பு வந்துச்சுன்னா மாம்சத்தில் செய்கிற தவறு நின்றுடும். மாம்சத்தில் செயல் வடிவம் நம்ம பண்ணும்பொழுது அது சரியாக தவறான்ற சிந்தனை வரும். உள்ளுக்குள்ளே நம்ம மாம்சத்துக்குள்ளவே தவறுகளை செஞ்சுட்டு அதனுடைய வெளிப்பாடாக தான் நம்ம மெட்டீரியலிசமாக கொண்டு வரோம், பொருள் வடிவமாக கொண்டு வரோம். அதை தான் இயேசு சொன்னார், ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோடு பார்த்தாலே அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. உள்ளுக்குள்ளே எண்ணங்கள் தோன்றிச்சினாலே அது வெளியில் செயல்பாடாக வரப்போகுது, இல்லையா? அப்போது உண்டாக்குவோமா அப்படின்னு சொன்னது தனக்கு தானே. இப்போது உண்டாக்கின எல்லா சர்வசேனையும் உண்டாக்கி முடிச்சாச்சு, ஆனால் பொருள் வடிவமாக ஒன்றும் இல்லை. எப்படி உருவாக்கினா, மனசுக்குள்ளே இப்படி தான் இருக்கணுங்கிற எண்ணத்தால் உருவாக்கினார். இப்போது மெட்டீரியலிசத்தை உருவாக்குறதுக்கு மழை பெய்யுது, நீரோட்டம் வருது, புல் பூண்டுகள் வளருது, மண் ஈரமாகுது. இதில் இருந்து தான் மெட்டீரியலிச படைப்பு உருவாகுது. இப்போது மனுஷனை மண்ணினால் உருவாக்குறாரு. அது கூட குயவன் போல் உட்காந்து கையில் பிசைஞ்சு மண்ணெல்லாம் செய்யலை. எனக்கு ஒரு குமாரன் வேண்டும் என்று சொன்னார், அப்படியே உருவம் வந்து நின்றுருச்சு. அந்த உருவத்தில் நாசியில் ஊதினார், அவன் மனுஷன் ஜீவ ஆத்மாவாக எழுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆமென். ஜீவ ஆத்மாவாக எழுந்தான், உயிரும் ஒளியுமாக எழுந்தான். ஜீவன்னா உயிர், ஆத்மானா ஒளி. கடவுள் பேரொளி, அதான் ஜோதிகளின் பிதான்னு அவருக்கு பேர். அவர் பேரொளி, ஜோதிகளின் பிதா. நாமெல்லாம் சிற்ஜோதி, சின்ன சின்ன ஜோதிகள். அவர் இந்த எல்லா ஜோதிகளுக்கும் பிதாவாக இருக்கிறார். அதனால தான் தேவன் வெளிச்சமாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார், ஜோதியாக இருக்கிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போது அந்த மனுஷனுக்கு மாம்சம் இருந்ததா இல்லையா? இது ஒரு கேள்வி, இல்லையா? அந்த மனுஷனுக்கு மாம்ச உடல் இருந்ததா இல்லையா? இந்த முதல் படைப்பின்படின்னு பார்க்கும்போது மாம்ச உடல் கிடையாது. அங்கே வெறும் ஒளி உடம்பாக தான் இருந்தது. ஆனால் ஒரு உருவம் இருக்குது, அந்த ஒளியில் உருவம் இருக்குது. மண்ணில் தான் உருவாக்குனார். அந்த மண் என்னவாச்சுனாக்கா ஜீவனும் ஆத்மாவும் ஆச்சு. அந்த மண்ணுக்கு உயிர் வந்தது, அசையுது, உருவமாக அசையுது. ஆனால் அது ஒளி ரூபமாக அசையுது. அதுக்கு நம்ம உடம்புல இப்போ இருக்குது சதை, எலும்பு, ரத்தம், இதெல்லாம் அது கிடையாது. இந்த 7 விதமான தாது பொருள் நம்ம உடம்புல இருக்கு, இல்லையா? 2 வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம சிந்தித்தோம் அதை பற்றி. பழைய ஏற்பாட்டினுடைய கூடாரமும் நம்ம உடம்பு ஒன்று அப்படின்னு. இந்த 7 விதமான தாது பொருட்கள் கொண்ட மனுஷனாக வந்தானா? கிடையாது. அவன் முழுக்க முழுக்க ஒளி உடம்பாக வந்தான். அந்த ஒளி உடம்பில் தான் 2 விஷயம் கொடுக்கப்பட்டிருந்தது, ஜீவனும் ஆத்மாவுமா, உயிரும் வெளிச்சமும் கொடுக்கப்பட்டது. திருப்புங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, மனுஷனுக்கு அது ஒளியாக இருந்தது. அந்த ஒளிங்கிறது ஆத்மா. அந்த மனுஷன் ஜீவாத்மாவாக எழுந்தான். 5 அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த மனுஷனுக்கு இரவு பகலுங்கிற வித்தியாசம் கிடையாது. ஆனால் அவனுடைய தேகமே ஒளி தேகமாக இருக்குது. காலங்களையும் நாட்களையும் அறிந்து கொள்வதற்கு தான் வானத்தில் நிலா, சூரியன் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. நாட்களை தெரிந்து கொள்ள தான் இரவு பகல்லாம் வந்தது. ஆனால் மனுஷன் அவன் வெளிச்சமாகவே இருந்தான். அந்த உடம்புக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, தான் நிர்வாணமாக இருக்கிறோங்கிற நினைவும் இல்லை. அப்போ அந்த தேகம் எப்படி இருந்தது பாருங்கள். பாவத்துக்கு அப்புறம் தான் அவன் நிர்வாணி ஆனால் வெக்கப்பட்டான்லாம் இருக்குது. அப்போ முதல்ல படைக்கும் போது எப்படி இருந்தான்? அவன் நிர்வாணி என்று
தன்னைத்தானே கவனிக்க முடியாது. தான் நிர்வாணியாக இருக்கிறோன்றதே தெரியாதுன்னா அப்போ தேகம் முழுக்க ஒளி தேகமாக தானே இருக்குது. இப்போது நம்ம வீட்டில் வளர்க்குற அந்த செல்லப்பிராணிகள்லாம் நிர்வாணமாக தான் இருக்குது. நமக்கு அது நிர்வாணமாக இருக்குதுன்னு தெரியுதா? தோணுதா? அப்படி ஒரு பூனையை பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூனை பலவித கலரில் இருக்குது. பூனையே அப்படி கலரில் இருக்குது, ஆனால் இல்லை, அது மேலே இருக்கிற ரோமங்கள் தான் அப்படி கலரில் இருக்குது. அந்த ரோமங்களே அதை மகிமையாக மூடப்பட்டிருக்கு. அதனுடைய நிர்வாணம் தெரியல, ஆனால் அது நிர்வாணமாக தான் இருக்குது. ட்ரெஸ்ஸு போடல இல்லையா? அந்த முடிகளே அதுக்கு மகிமையாக இருக்கிறது போல் நமக்கு ஒளியே நம் தேகத்தை நாமே பார்க்க முடியாத அளவுக்கு அது ஒளி மகிமையால் மூடப்பட்டிருந்தது. இவ்வளோ விசேஷமான படைப்பு இல்லையா? கிறிஸ்து ஏன் நம்மளை மறுபடியும் பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டின்னு போய் அந்த ஆதி படைப்பில் கொண்டு போய் சேர்க்க போகிறாருனாக்கா, அந்த படைப்பு, அந்த உடல், அதனுடைய வாழ்க்கையெல்லாம் விசேஷமானது. அதனால தான் அந்த படைப்பிலேயே சொல்லிட்டு வரும்போது கிறிஸ்து சொல்லுவார், மனுஷன் விசேஷமானவன். மற்ற படைப்புகளெல்லாம் அப்படி சொல்லலை, மற்ற ஜீவராசிகள் அப்படி சொல்லலை. மனுஷன் விசேஷமானவன். ஏன்னா இந்த மாதிரி விசேஷமான படைப்பில் வந்தவன். எந்த ஜீவராசியுடைய நாசிலையும் ஊதலை. மண்ணில் மனுஷனை உருவாக்கி தான், தன்னுடைய ரூபத்திலையும் சாயலையும் உருவாக்கி தான் அவருடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தாரு. அவன் ஜீவ ஆத்மாவாக எழுந்தான்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளோ பிரகாசமான இந்த படைப்பை நம்ம தவற விட்டுறக்கூடாது இல்லையா? அவர் பிரபஞ்சத்தையே ஆட்சி செய்கிற, பரமண்டலத்தில் வாசம் பண்ணுகிற அவருடைய ராஜ்யம் இப்பிரபஞ்சத்தையே ஆளுது இல்லையா? நம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில் இருக்கணுன்ட்டு அவர் சிருஷ்டித்து உண்டு பண்ணின எல்லாவற்றையும் நீ ஆண்டுகொள் என்று ஆசீர்வதித்தாராம். அப்படி ஆண்டு கொள்ளும்போது அவைகள் நமக்கு கட்டுப்படுவதற்காக அவைகளுடைய தேகம் வேறு, நம்முடைய தேகம் வேறு. நம்முடைய தேகம் இவைகளுக்கெல்லாம் விசேஷமானது. இப்போ இருக்கிறது போல் இப்போ சகலமும் மாம்சமாயிடுச்சு இல்லையா? நம்மள மாம்சம், விலங்குகள மாம்சம், கனிப்பா மரங்கள் எல்லாமே மாம்சமாக இருக்குது. எல்லாம் மண்ணினால் வந்ததுன்னு பவுல் சொல்லிடுறாரு. நீங்கள் விசேஷமாக இருந்தால் எப்படி வேணால் இருந்துட்டு போக, ஆனால் எல்லாம் மண்ணிலேருந்து வந்துட்டீங்கன்னாரு. ஆனால் முதல் படைப்பு அப்படி கிடையாது. நாம் மண்ணில் தான் வந்தோன்ற ஒரு அடையாளமும் இல்லாமல் ஒளி தேகம் பெற்ற ஜீவ ஆத்மாவாக இருந்தோம். அப்போது சகல உயிர்களிலும் காட்டிலும் விசேஷமாக இருக்கும்போது இந்த பூமியில் எவ்வளோ பெரிய உயிராக இருந்தாலும் சரி, எவ்வளோ சிறிய உயிராக இருந்தாலும் சரி, இந்த மனுஷனுக்கு கட்டுப்படும்படியாக தான் இந்த தேக அமைப்பு இருந்தது. இப்போல்லாம் சின்ன சின்ன உயிரினங்களுக்காக பார்த்து நம்ம பயப்படுறோம். முதல்ல ஆண்டு கொள்ளுங்கள்னார் இல்லையா? இப்போ இந்த ஆண்டு கொள்கிற தன்மை இல்லை. மனுஷன் இவைகளை ஆண்டு கொள்ளல, மனுஷனை தான். இப்போ ஒரு மீனுக்கு வலை போட்டால் மீன் மாட்டோம் இல்லையா? அந்த வலைக்குள்ளே என்ன இருக்குதுன்னா மீன் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஒரு மானுக்கு வலை போடுறாங்கனாக்கா அந்த வலைக்குள்ளே மான் இருக்கும் இல்லையா? இப்போது நம்ம கொசுக்கு வலை போடுறோம், உள்ளே கொசு தானே இருக்கணும். யார் இருக்கிறா உள்ள? மனுஷன் உள்ளே பூந்துனுக்கிறான். கொசுக்கு பயந்துட்டு உள்ளே பூந்துட்டுக்கிறோம் இல்லையா? ரொம்ப சிறிய உயிருக்கும் பயப்படுறோம், மிகப்பெரிய உயிருக்கும் பயப்படுறோம். ஏன்னா பாவம் உள்ளே போன பிறகு எல்லாமே மலைப்பாயிடுச்சு, மனுஷன் சிறியவன் ஆகிட்டான் இல்லையா? எவ்வளோ பெரிய உயிராற்றலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய படைப்பாக இருந்தாலும் சரி, அது மனுஷனுக்கு ஆண்டு கொள்ளுங்கள் என்று தான் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் இப்போ அப்படி இல்லை இல்லையா? இந்த விழிப்புணர்வு நமக்கு வரும்பொழுது தான் நாம் எவ்வளோ விசேஷமானவர், ஏன் கிறிஸ்து இவ்வளோ பாடுபட்டாருங்கிறான் விஷயம் புரியும். அப்போ இந்த இடத்துக்கு நாம் போகணும் அப்படின்னாக்கா, இங்கே வாழ வேண்டிய வாழ்க்கை மாம்சத்தின் வாழ்க்கை இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த மனுஷனை தான் இந்த ஒளி உடம்போடு இருக்கிற ஜீவனும் ஆத்மாவும் கொண்ட மனுஷனுக்கு 2 விதமான வாழ்க்கை கொடுத்தாரு. ஒன்று, உயிராற்றலை பெறக்கூடிய நித்தியமாக அழிவில்லா வாழ்க்கை வாழக்கூடிய கடவுளின் கட்டுப்பாட்டு கீழே வர ஒரு வாழ்க்கை. இன்னொன்று, உன்னுடைய விருப்பத்துக்கு நீயே வாழ்ந்துக்கலாம், இப்படி ஒரு சுதந்திரம். கடவுள் பாருங்கள் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். இப்போ நம்ம வீட்டில் ஒரு டிவி வாங்கி வச்சுருக்கிறோம். அந்த டிவி எப்படி நம்ம செயல்படுத்துகிறோன்னா, கையில் ஒரு ரிமோட் வச்சுக்கிறோம். இந்த ரிமோட்டை வச்சு அவ்வளோ பெரிய டிவியை நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிட்டு இருக்கோம் இல்லையா? இது போல் கடவுள் நம்மளை உருவாக்கலை. நம்மளை அவர் படைச்சி வச்சுட்டு நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு அவர் சொல்லவே இல்லை. கடவுள் ரொம்ப நல்லவர் பாருங்கள். அவர் படைச்சி வச்சிட்டாரு, 2 ஆப்ஷன் கொடுக்குறாரு. நான் உன்னை இயக்கிறதா இல்லை நீ உன்னையே இயக்கிக்கிறியா, இப்படி ஒரு சுதந்திரம். இந்த சுதந்திரத்தின்படி நீ வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு. அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டது நான் என்னையே பார்த்துக்கிறேன், என் விருப்பத்துக்கு என் ஐடியாலஜியில் வாழ்ந்துக்கிறேன்னு சொன்னதுனால தான் இந்த மாம்ச வாழ்க்கை வந்தது. கடவுள் விலக வேண்டியது. கடவுளுடைய சித்தத்தின் வாழ்ந்திருந்தால் இந்த வாழ்க்கை இருந்திருக்காது, அந்த வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அதை தவற விட்டுட்டோம் இல்லையா? இப்போ அது எப்படி இருக்கும் நமக்கே தெரியாது, அது சொன்னாலும் புரியாது இல்லையா? அதை அனுபவித்தா தான் தெரியும் இல்லையா?
அந்த அனுபவத்தை பெறணும்னு, அந்த அனுபவத்தை நீங்கள் பார்க்கணும். அது எப்படி இருக்கும், முதல் மனுஷன் எப்படி இருப்பார், அவர் சொன்னால் என்னென்னலாம் நடக்கும், இந்த இயற்கையை அசைக்குமா அப்படிங்கிற ஒரு காட்சி பொருளாக தான் இங்கே கிறிஸ்து இயேசு வந்தார். ஒளிதேகம் பெற்றார். மறுரூப மலையில் எலியா மோசே வந்தப்போ ஒளிரூபம் பெற்று அந்த தேகமே ஒளியாக மாறிச்சு. எப்போ முதல் மனுஷனை படைக்கும் போது எப்படி இருந்தானோ அந்த ரூபத்தை எடுத்து காட்டினார் இல்லையா? படிச்சிருக்கீங்கள? மறுரூப மலையில் இப்படி நடந்தது. அடுத்தது எல்லா உயிரினங்களுக்கத்தோடு பேசினார். கடலில் பேதுருவும் யாக்கோப்பும் மீன் பிடிக்கிறாங்க. வலையில் மீனே மாட்டல. இவர் சொல்கிறார், கொஞ்சம் ஆழத்தில் போ, இந்த பக்கம் வலையை போடு, மீன் மாட்டோன்னு. அவங்க வலையை போட்டதில் மீனுக்கு கட்டையில் இடுறாரு, அதெல்லாம் வலையில் வந்து மாட்டுது. 2 படவை தனியாக மீன் பிடிக்கிறாங்க. தண்ணீர் மீது நடக்கிறாரு, பிசாசுக்களை விரட்டுறாரு, தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுறாரு, செத்தவனை உயிர்த்து எழுப்புறாரு, நோய்களை அதட்டுறாரு, கண்ணு தெரியாதவனுக்கு ஒளியை கொடுக்குறாரு. அப்போ எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. ஒரு மனுஷன் இப்படி செய்ய முடியுமா அப்படின்னு, ஒரு மனுஷன் இப்படி செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வருது இல்லையா? ஆனால் எல்லா மனுஷனுக்கும் இந்த ஆற்றல் உண்டுன்றது தான் கிறிஸ்து சொல்ல வந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செய்யணுன்ற அவசியம் கூட இல்லை. இதெல்லாம் பாவத்தில் உருவானது. வியாதிகள் வருத்தங்கள்லாம் பாவத்தில் உருவானது. புண்ணியம் வந்து இதை சரி பண்ணுது பாருன்னு காட்டுறார். புரியுதுங்களா? கிறிஸ்து வந்து இவ்வளோ நற்காரியங்கள் செஞ்சதெல்லாம் எதுக்குன்னா, பாவத்தின் மித்தமாக இதெல்லாம் வந்து உங்களை அந்த பாவம் சுழட்டி உங்களை பூமியோடு சேர்க்குது. ஆனால் புண்ணியமாக ஒருத்தன் வாழ்ந்துட்டா, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய சட்டத்திட்டம் கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்துட்டா, இவைகள்லாம் நீங்கள் அதட்டலாம், மிரட்டலாம், உருட்டலாம், அதெல்லாம் ஓடி போயிடும். இதெல்லாம் ஒன்றுமே உங்களுக்கு வராது, அதன் மேலே உங்களுக்கு அதிகாரம் உண்டு என்று காட்டுறதுக்கு தான் கிறிஸ்து அந்த செய்கையெல்லாம் செஞ்சு காட்டினார். அதனால தான் கிறிஸ்துக்கிட்ட பேதுரு கேட்டான், இவனுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சே, இது இவன் செஞ்ச பாவமா, இவன் தாய் தகப்பனை செஞ்ச பாவமான்னு. அப்போ கிறிஸ்து சொன்னார், இங்கே பிதா மகிமைப்பட போகிறாரியா, இது இவன் செஞ்ச பாவமா அவன் செஞ்ச பாவமாலாம் கேட்காதீங்க, எல்லாரும் பாவத்தில் தான் இருக்கிறோம். பிதா இங்கே மகிமைப்பட போகிறார். எப்படி முதல் மனுஷங்கிட்ட எப்படி அந்த ஒளியாற்றல் இருந்து எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தாரோ, அந்த ஆசீர்வாதம் வேலை செய்து பார். இப்போ வியாதிப்பட்டிருக்கிறான்னா அவனை நான் சொன்ன சுகமாக ஆகுறான் பார் அப்படின்னார். எப்படி நடக்குது? கிறிஸ்து சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இப்போ நம்ம சொல்லணும், நானும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கணும். சொல்ல முடியுமா? சொல்கிறதுக்கான தைரியம் இருக்கா? நீங்கள் பாக்கியவான்கள். நானும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறோம். பாக்கியவான்கள் நீங்கள். ஏன்னா நீங்கள் சொன்ன அத்தனையும் நடக்கணும். விதி அது நடக்கணும். இயற்கை உங்களுக்கு கட்டுப்படும். ஏன்னா பிதா அப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார், நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று. அப்போது முதல் படைப்பில் இந்த தேகம் ஒளி உடம்பாக இருக்கும்பொழுது சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார் இல்லையா? இந்த ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக பெறணும்னு தாங்க கிறிஸ்து வந்து இவ்வளோ பெரிய பாடெல்லாம் பட்டார். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும்னு தான் இவ்வளோ நடந்தது. சரி, இதெல்லாம் உடனே நடந்திருக்கலாம் இல்லையா? ஆதாம் இந்த பாவத்தில் விழுந்த உடனே ஒரு தேவதூதனை அனுப்பியோ அல்லது கடவுளே அவன் மேலே இறக்கப்பட்டு திரும்பவும் அவனை சரி பண்ணியிருக்கலாம் இல்லையா? நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணால் உடனே மன்னிச்சிடுறோம் இல்லையா? அது மாதிரி கடவுளும் செஞ்சுருக்கலாம்ல. ஏன் இவ்வளோ ஆண்டு காலமாக இத்தனை கோடி மக்கள் பிறந்த பிறகு அவங்கள மரணத்தில் கொண்டு போய் வியாதியில் கொண்டு போய் திரும்பவும் பிறக்க வச்சு ஏன் இவ்வளோ ஆண்டு காலமாக போகணும் இல்லையா? இப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா? நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பொருள் மேலே ஆசை வந்துடுது. அந்த பொருள் வேணும்னு நம்மக்கிட்ட அடம் பிடிச்சி கேட்குதுன்னு வச்சுங்களேன். உடனே வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அதை தவறாக பயன்படுத்தி உடைச்சிட்டாங்களோ இல்லை வேஸ்ட் ஆக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, நமக்கு என்ன ஆகும்? உடனே கோபம் வரும் இல்லையா? உடனே பாசம் வந்துடுமா? கவலைப்படாத, இன்னொன்று வாங்கி தரேன் அப்படின்னு. இல்லையா? அதை உடைச்சிருவாங்க. அதே பிள்ளைங்கிட்ட அந்த பிள்ளை ஒரு 10 முறை கேட்கணும், எனக்கு இதை வாங்கி கொடுங்கன்னு. அதுக்கப்புறமா வாங்கி கொடுத்து பாருங்களேன், அந்த பொருளை மிக பத்திரமாக பார்த்துப்பாங்க. அடுத்தவங்களை தொட விட மாட்டாங்க இல்லையா? வாங்கி கொடுத்த அப்பா அம்மா கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க. கடவுள் ரொம்ப அக்கறையோட நேர்த்தியாக அழகாக செஞ்சு கொடுத்தாரு. அதை பற்றின விழிப்புணர்வு இல்லாமல் அவன் தவற விட்டான் இல்லையா? அந்த விழிப்புணர்வு பெறணுங்கிற அனுபவம் தான் இவ்வளோ வருஷம். விளங்குதுங்களா? இத்தனை ஆண்டு இத்தனை கோடி மக்கள் பிறந்தாங்களே, எல்லாரும் பாவம் பண்ணுறோம் அப்படிங்கிற விழிப்புணர்வு நமக்குள்ளே வரணுன்ட்டு தான் முதல்ல மனசாட்சி பிரகாரமான ஒரு வாழ்க்கை. நோவா, ஆபிரகாம்
மோசையின் மூலமாக பிரமாணம் எழுதி நீங்கள் எல்லாம் பாவம் செய்கிறீங்க, கடவுளுக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க, அதில் வர துன்பம் தான் இந்த வாழ்க்கைன்னு விவரமாக சட்டத்திட்டங்களை எழுதி கொடுத்தார் நியாயப்பிரமாணம். இந்த பிரமாணத்தில் செய்ய வேணான்னு நான் சொல்லியிருக்கிறத செய்யாதீங்க, செய்யணும்னு நான் சொன்னதை செய்யுங்க. திரும்ப உங்களுக்கு ஆதாம் முதல் படைப்பில் எப்படி இருந்தானோ அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குங்கிறது தான் இவ்வளோ பெரிய வாழ்க்கை நடந்தது. இத்தனை கோடி மக்களை பாவம் விழுங்கினதுக்கு காரணமே இந்த அனுபவம் பெறணுங்கிறது தான். இந்த அனுபவம் வராத மறுநாளே அவனை தேவதூதரை வச்சோ இல்லை கடவுள் மறுபடியும் அவனை சரி பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இது மாதிரி 100 முறை செய்வான் இல்லையா? அப்படி தானே நடக்கும். உடனே வேறுன்னு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அதை பற்றின விழிப்புணர்வே இருக்காது. எத்தனை முறை நீங்கள் சரி பண்ணி கொடுத்தாலும் நம்ம அப்பா சரி பண்ணி கொடுத்துருவாரு, நம்ம அம்மா சரி பண்ணி கொடுத்துருவாங்க, இந்த ஞாபகம் தான் வரும். ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம்னு அவனுக்கு தெரியாது. இதே மாதிரி தான் இதெல்லாம் இப்போ நடக்குது இல்லையா? அன்றைக்கி ஆதாம் பண்ண புத்தி தான் இன்றைக்கும் இருக்குது நமக்குள்ளே. அவனுக்கு அந்த விழிப்புணர்வு வராது இல்லையா? அதனால தான் அந்த விழிப்புணர்வும் அனுபவமும் வரணுங்கிறதுனால தான் நீ உன்னுடைய விருப்பத்தின்படி ஆரம்பித்த உன் வாழ்க்கையை அதை நீ முதல்ல அனுபவிச்சு பார். அது உனக்கு திருப்தியாக இருந்தால் அதன்படியே வாழ். நான் ஒன்றும் சொல்லலை, அப்போவும் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு. அந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு வேணாம் போதும் என்னை இதுலேருந்து காப்பாற்றுங்க நீங்கள் என்றைக்கு சொல்கிறியோ அன்றைக்கி உனக்கு அதுலேருந்து மீட்பு கொடுக்குறேன். ஆனால் நீ செஞ்ச சகல பாவங்களையும், நீ செஞ்ச சகல தவறுகளையும் தண்டனைன்னு ஒன்று ஏற்றுக்கொண்டால் தான் உனக்கு மீட்பு உண்டு. அது மாதிரி ஒரு நிலை உருவாயிடுச்சு. இதிலேருந்து காப்பாற்றிக்கணும். ஆதாம் தன்னை இதிலேருந்து காப்பாற்றிக்கணும். திரும்ப நமக்கு அந்த முதல் வாழ்க்கை வரணும். பாருங்க, இந்த பாவத்தை அனுபவிச்சதை காட்டிலையும் ஆதாம் அந்த சுகமான வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டார். ஏன்னா அந்த வாழ்க்கையில் கடவுள் சிருஷ்டித்து உண்டு பண்ணின அனைத்துக்குமே ஆதாம் தான் பேர் வச்சாராம். அப்போ கடவுளும் ஆதாமும் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க இல்லையா? இந்த இயற்கை சக்தியோட முதல் மனுஷனான ஆதாம் எவ்வளோ ஒன்றி இருந்தான் பாருங்கள். அதிகாலையில் அவர் வருவாராம், அவர் சத்தத்தை கேட்டு அவர் சொல்படி எல்லாம் நடந்துட்டு இருந்தானா இல்லையா? அவனுக்கு மனம்ங்கிற ஒரு மனைவி கொடுக்கறதுக்கு முன்னாடி இறைவனோட அந்யுன்யமாக இருந்தான். அவர் தான் எல்லாவற்றுக்கும் பேர் வச்சாராம். அந்த பேர் இன்னி வரைக்கும் நிலச்சிருக்குதான். அப்போ அந்த மனுஷனுக்கு கடவுள் உருவாக்கி கொடுத்த அந்த சொர்க்க வாழ்க்கை இருக்குது இல்லையா, பரலோக வாழ்க்கைன்னு, அந்த வாழ்க்கையை அவன் அனுபவித்தது உண்டு. அதிகபட்சமாக அனுபவிச்சிருப்பான். இப்போ இருக்கிற இந்த இப்போது சொல்கிற 6000 வருஷம்ன்ற இல்லையா, இதை விட அதிகபட்சமாக 1,00,000 வருஷம் கூட அதை அனுபவிச்சிருப்பான். அதனால தான் கடவுள் இனி இவன் தனிமையாக இருக்கிறது நல்லதில்லை. புரியுதுங்களா? இனி இவன் தனிமையாக இருக்கிறது நல்லதில்லை. இவனுக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருக்கு. நம்ம படைத்த அத்தனையுமே நல்லா படைச்சிருக்கிறோன்னு அவரே விரும்பினார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல படைப்பில் அவர் உருவாக்கின மனுஷனை அவருடைய ரூபம் சாயல்லையுமே கொண்டு வந்து இதையெல்லாம் அனுபவின்ட்டு அந்த அனுபவத்தை பல ஆண்டுகள், பல 1000 ஆண்டு இல்லை பல லட்சம் ஆண்டு கூட அவன் அனுபவிச்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் இவன் தனிமையாக இருக்கிறது நல்லதில்லைன்னு ஏற்ற துணை கொடுத்தார். அந்த அனுபவம் அவனுக்கு இருந்ததுனால தான் இன்னைய வரைக்கும் நம்ம உள்ளுணர்வில் இந்த வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை இருக்குது. ஒரு அமைதலான ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும், அது பரலோக ராஜ்யத்தில் கிடைக்குது, சொர்க்கத்தில் கிடைக்குது, கடவுள் மூலமாக அது கிடைக்குதுன்னு நாம் வேறு ஒரு மாற்று உலகத்தை தேடி எல்லா மனுஷங்களும், கிறிஸ்தவம் மட்டும் இல்லை, எல்லா உயிர்களும், பவுல் சொல்கிறாரு, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிர்களும் இந்த பூமியினுடைய தொல்லை வேணான்னு இதிலேருந்து கடந்து போய் வேற ஒரு மாற்றத்தை உருவாக்கிக்கணும்னு பாடுபடுதான். எல்லா உயிர்களும் இதில் அவ்வளோ பாவம் நிறைஞ்சு போச்சு. எல்லா உயிர்களும் இதிலிருந்து தன்னை விடுவிச்சிக்கணும்னு. மற்ற உயிர்களுக்கு மனுஷனால தான் ஆபத்து, மனுஷனுக்கு அவனாலே ஆபத்து இல்லையா? அவனுடைய மனசாலே ஆபத்து வருது. இந்த சிந்தனையே மாறணும். அதனால் இந்த உலக அமைப்பு, அதனால் இந்த உலகத்தை உருவாக்கின சிந்தனை இருக்குது இல்லையா, இதுலேயே தப்பு இருக்குது. அதனால் இதிலிருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கிக்கணும்னு சகல உயிர்களும், எல்லா படைப்புகளும் இதை விரும்புதுன்னு பவுல் சொல்கிறார். ஊரில் இருக்குது. ஏன் அப்படி உள்ளுணூரில் இருக்குதுன்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆதாம் சிந்தனை அது ஏற்கனவே கடவுள் படைப்பை அனுபவிச்சிருக்குது. அந்த சொர்க்க வாழ்க்கையை, அந்த பேரன்பு வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை அதை அனுபவிச்சது. அதனுடைய அந்த உள்ளாற்றல் ஜீன் இருக்கு இல்லையா, அது இன்னமும் நம்ம உடம்புல இருந்து அதை விரும்புது, அது மாதிரி போகணும். அதனால தான் இன்னும் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அங்கே பசி இல்லை, தாகம் இல்லை, அங்கே பகல் இரவுன்னு ஒன்று கிடையாது,
பரலோகத்தில் ஒரு மரம் இருக்குதான், அந்த மரத்தில் ஒரே மரத்தில் எல்லா கனிகளும் உருவாகுமா இல்லையா? வெளிப்படுத்தலில் பற்றி பாருங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது, அங்கே போயிடணும். கிறிஸ்துவும் சொல்லுகிறார், நம்முடைய தகப்பன் வீட்டில் அநேக வாஸ்து ஸ்தலங்கள் இருக்குது, நான் அங்கே உங்களோட கூட இருந்து நாம் எல்லாம் ஒரு அமைதலான ஒரு வாழ்க்கையை வாழலான்ற. அப்போது அது மனம் விரும்புது இல்லையா? இது முன்னிருந்த ஆதாமுடைய சிந்தனை நமக்குள்ளே இருக்கிறதுனால அதை விரும்புது. இப்போ அங்கே போகணும், அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும் இல்லையா? அதுக்கு தான் இயேசு இங்கே வந்தார். சரி, பல ஜென்மங்கள் இருக்குது, பல ஜென்மங்கள் உண்டுன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ அது அங்கே ஜென்மங்கள் உண்டுன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ அதை பற்றி சிந்திப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்புவாராக. ஆதாம்ங்கிற முதல் மனுஷன் பாவத்தில் விழுந்து இந்த உலகத்தில் 930 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துக்கிறார். அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுங்களா? மிகப்பெரிய பாடு, நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி உழைச்சி சாப்பிடணும், அப்படி ஆகிப்போச்சு. முதல்ல இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் ஏற்கனவே வளைஞ்சிருந்தது. அப்போ பசி கூட இல்லை. கடவுள் பேரன்பை தெரிஞ்சதுக்கு இதை ருசித்து சாப்பிட தான், பசித்து சாப்பிட இல்லை, ருசித்து சாப்பிட தான். அதனால தான் கர்த்தரை ருசித்து பாருங்கள்னு எழுதப்பட்டிருக்கு. அவர் படைப்பை ருசித்து சாப்பிட தான். அவருடைய பேரன்பை எப்படி கொட்டியிருக்கிறாரு, ஒவ்வொரு கனிமரங்கள்லேயும், இலைகள்லேயும், மலர்கள்லேயும், அந்த வாசத்துலேயும், இந்த தென்றல்லையும், எல்லாவற்றிலையும் எப்படி இருக்குதுன்னு அந்த பேரன்பு படைப்பை, இப்படி ஒரு படைப்பெல்லாம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த வாழ்க்கை. அதை இழந்த பிறகு இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, அது எல்லாம் மறைஞ்சி போச்சு. மரம், செடி, கொடி எல்லாம் எங்கேருந்து வந்தது அங்கே பூமிக்குள்ளேயே போயிடுச்சு. இப்போது அதை மேலே கொண்டு வரணும்னாக்கா மண்ணை பண்படுத்தணும், தண்ணீர் ஊற்றணும், உழைக்கணும், விதை போடணும், அதை பாதுகாத்துக்கிறணும், அது முளைச்சி வரத்துக்குள்ளே வேறு விலங்குகள் சாப்பிடாமல் பார்த்துக்கிறணும், நல்ல அறுவடை நேரத்தில் மழை வெயில் காற்று வந்து அது அழிஞ்சு போகாமல் பார்த்துக்கிறணும். சர்ப்பம் போல் வயிற்றினால் நகர்ந்து மண்ணை தின்கிற வாழ்க்கையாயிருச்சு. இந்த சூழ்நிலையில் தான் தன் மனைவியை அறிந்து அவர் பிள்ளைகளை பெறுறார். காயின், ஆபேல், சேத்துன்னு 3 ஆண் பிள்ளைகள், பல பெண் பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்து இறந்துட்டார். அவர் இறக்குற பட்சத்தில் மாம்ச சரீரம் கொண்ட பாவ உலக வாழ்க்கை தான் வாழ்ந்தார். அவர் மூலமாக உருவானது தான் இந்த மனுக்குலம். அந்த மனுக்குலத்தில் உருவானது தான் இந்த பூமியில் உள்ள வளர்ச்சிகள் எல்லாமே. இன்றைக்கி இருக்கிற எல்லா வளர்ச்சிகளும் சட்டதிட்டங்களையும் பாவ மனுஷனாகிய ஆதாமுடைய உடம்புலேருந்து வந்த வம்சாவழிகள் உருவாக்கினது தான். இதில் புண்ணியம்னு ஒன்று இருக்க வாய்ப்பே கிடையாது இல்லையா? முதல் மனுஷனே பாவமாகி சந்ததிகளை உருவாக்கும் போது அது பாவத்தின் சந்ததியாகவே வந்தது. 930 வருஷம் வாழ்ந்த ஆதாம் உடலை இழந்து ஆத்மாவாக கடவுள் முன்னாடி நிற்கிறாரு. கடவுள் கேட்குறாரு, உன்னுடைய விருப்பத்தில் நீ எடுத்துக்கிட்ட வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. ஆதாம் சொல்கிறார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த வாழ்க்கை வேண்டாம், நான் முதல்ல என்னை உருவாக்கும் போது கொடுத்தீங்களே அந்த வாழ்க்கை தான் வேணும் அப்படின்னு. அப்போ ஆதாம் மூலமாக உருவாக்கப்பட்ட சந்ததிகள் இவர்களும் ஆதாமை போல கீழ்ப்படியாத வேலைகள்லாம் பண்ணாங்க. ஆதாமனுடைய குடும்பத்திலேயே சகோதரனை கொன்று அந்த வாழ்க்கை உருவாச்சு. இதிலிருந்து துவங்கினது தான் இந்த மனுக்குல வாழ்க்கை. அதனால் இது உன்னிமித்தமாக இந்த பாவம் தொடங்கினதுனால இந்த பாவத்துக்கு ஒரு தண்டனை உண்டு. பிதாவினுடைய வார்த்தை ஆதாம் கிட்ட சொல்கிறாரு, இந்த பாவத்துக்கு ஒரு தண்டனை உண்டு. இந்த தண்டனை யார் ஏற்றுக்கொள்வா? உன் பிள்ளைகள் மேலே சாட்டிடலாமா, அல்லது அந்த பிள்ளைகளை உன் மூலமாக பெறப்பட்டார்களே நீ அந்த பாவத்தை ஏற்றுக்கிறியா? ஆதாம் சொல்கிறார், அந்த பாவத்தை நான் ஏற்றுக்கிறேன், அதுக்கான தண்டனையும் நான் ஏற்றுக்கிறேன். அப்போது இந்த பிள்ளைகள் போல் நீயும் மனுஷனாக போய் பிறந்து இந்த பிள்ளைகள் வாழுகிற வாழ்க்கையை வாழ்ந்து நான் சொன்ன சட்டதிட்டங்களை நீ கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அப்போது தான் இந்த பிள்ளைகளுக்கான பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும். அது இல்லாமல் உன்னிமித்தமாக இந்த பாவம் பூமிக்கு வந்ததுனால எல்லா மனுக்களும் பாவியானாங்க. இப்போது நாமெல்லாம் பாவமானது நம்முடைய இயல்பு சிந்தனையில் இல்லை. நம்முடைய இயல்பு சிந்தனை தேவனுடைய ரூபமும் சாயல் தான். ஆதாமுடைய சுய சிந்தனையிலிருந்து நாம் செயல்பட ஆரம்பித்ததுனால அந்த பாவமும் நம்ம பாவமும் எல்லாமே ஆதாம்கிட்ட தான் வருது. இந்த மொத்த பாவத்துக்கும் யார் பொறுப்பேற்றுக்கிறதுனா ஆதாம், நானே அதை பொறுப்பேற்றுக்கிறேன். இந்த பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்துக்கு முன்பாக என் சத்தத்துக்கும் என் சட்டத்திட்டத்துக்கும் நீ கடைப்பிடித்து வாழணும்.
இந்த பூமியில் மனிதர்களாக கலந்து அந்த மனிதர்கள் வாழ்வது போல வாழ்ந்து சட்டத்திட்டத்தை கடைப்பிடிக்கணும். அதுதான் 10 கற்பனையாக கொடுக்கப்பட்டது. அந்த வார்த்தையினுடைய ஒரு எழுத்தின் உறுப்பு கூட மாறாது, மாறினா உலகமே அழியும் என்று கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார் இல்லையா? அப்போது அந்த சட்டத்திட்டங்களை நீங்கள் கடைப்பிடிக்கணும். நீங்கள் அப்படி கடைப்பிடிச்சி வாழ்ந்தாதான் உங்களுடைய சந்ததி, உங்களை ஏற்றுக்கொண்டு வருகிற சந்ததியும் அந்த நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்க முடியும். உண்மை தானே? முன்னோடினவர் சரியாக இருந்தார்னாக்கா அவரை பின்பற்றவும் சரியாக இருப்பாங்க இல்லையா? கிறிஸ்து சொல்கிறார், நானே நல்ல மெய்ப்பண்ணார் இல்லையா? அந்த மெய்ப்பன் நல்ல மெய்ப்பராக இருப்பார். நானே நல்ல குருன்னு இருக்கார். அப்போது அவர் நல்லவராக இருக்கும்போது அவரை பின்பற்றுறவங்களும் அது நல்லவங்களாகவே இருப்பாங்க. சட்டத்திட்டங்களை அவர் கை கொண்டு நடந்தால் தான் அவர் சொல்லி கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற சீடர்களும் அவரை பின்பற்றுறவங்களும் கை கொள்ள முடியும். ஒரு குருவாலேயே ஒரு விஷயத்தை கை கொள்ள முடியலன்னு வச்சுங்க, வெறும் போதனை மட்டும் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? கிறிஸ்து சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை போதிச்சா போராது, அதை கை கொண்டு போதிக்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு வருவான். வெறும் போதனை மட்டும் போராதான், அதை கை கொண்டு போதிக்கணும். அப்போது இந்த நியாயப்பிரமாணத்தை வெறும் புத்தகத்தில் படித்தா போதாதான், அதை வாழ்வியலாக கொண்டு வரணும். அப்போது அது மாதிரி யார் வாழ்ந்தான்னா, இந்த ஆதாம் திரும்பவும் கடவுள்கிட்ட இருந்து இந்த அனுமதி வாங்கிட்டு மரியம்மை கர்ப்பத்தில் இயேசுவாக பிறந்தார். ஆமென். நம்ப முடியுதா அவங்களால? இதே ஆதாம் தான். முந்தின மனிதன் மண்ணானவன், 2ஆம் ஆதாம் வானத்திலிருந்து வந்த கிறிஸ்து என எழுதப்பட்டிருக்கு. திருப்புங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிப்போம். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். முந்தின மனுஷன் மண்ணானவன் யார்? மண்ணிலிருந்து உண்டானது யார்? ஆதாம். அவர் ஜீவ ஆத்மாவாக ஆனார். அந்த ஜீவனை தன்னுடைய விருப்பப்படி வாழ்க்கையை நடத்துகிறன்னு ஜீவனை இழந்துட்டார், மரணத்துக்குள்ளே விழுந்துட்டார். வானத்திலிருந்து வந்த கர்த்தர் ஜீவன் உள்ள தேவனிடத்திலிருந்து வந்ததுனால உயிர்ப்பிக்கிற ஆவியாக மாறுறார். அந்த ஜீவனை கொண்டு நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு மரணத்தை கொன்று ஜீவனை வென்று எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்குற தகுதி பெற்றார். முந்தின மனுஷன் அந்த தகுதியை இழந்துட்டான். மண்ணிலிருந்து உருவான அந்த ஆதாமுங்கிற மனுஷன் ஜீவாத்மாவாக எழுந்தும் ஜீவனை தொலைச்சிட்டார். அவரே தான் இப்போ திரும்ப வரும்பொழுது 2ஆம் மனுஷனாக வரார். முதல் மனுஷன் அவர் மண்ணிலேருந்து வந்தார். இப்போ 2ஆவது மனுஷன் எப்படி வந்தார்? வானத்திலிருந்து வந்த கர்த்தர்னு வரார். அந்த மனுஷன் தானா இதுன்னா? ஆமாம், அதே மனுஷன்தான். கடவுள் மறுபடியும் புது புது மனிதர்களை படைக்கலை, ஒரு மனிதன்லேருந்து தான் துவங்கினார். மல்கியா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே, பின்பு ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததி பெரும்படித்தானே என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லா உயிர்களும் படைச்சது போல் ஜோடி ஜோடியாக பல கோடி கோடியாக படைச்சிருக்கலாம்ல, ஏன் அப்படி பண்ணலை? தேவ பக்தி உள்ள சந்ததி பெரும்படி தான் ஒருத்தன்லேருந்து ஆரம்பித்து அவனுலேருந்தே ஒருத்தியை வெளியில் எடுத்தார். பல கோடி மக்களாக படைச்சிருந்தாக்கா எல்லாருமேலேயும் இந்த தவறு வந்துச்சுன்னா எல்லாரையும் கொல்ல தான் வேணும் இல்லையா? அதனால தான் ஒரு மனிதன்லேருந்து ஆரம்பித்தார். அந்த ஒரு மனுஷனில் நடந்த தவிர அதே மனுஷனை திரும்பவும் கிறிஸ்து இயேசுவாக அனுப்பி 45 அந்தபடி முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவாக ஆனான் என்று எழுதியிருக்கிறபடி பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அப்போ 1ஆம் ஆதாம் மண்ணிலிருந்து வந்தார், ஜீவ ஆவியை விட்டுட்டார். 2ஆம் ஆதாமா அதே மனுஷன்தான், அதே ஆதாம் தான் 2ஆவது வரும்பொழுது அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். இப்போது பல ஜென்மங்கள் உண்டு, பல பிறப்புகள் உண்டு என்று நம்ப முடியுதா? நம்பி தான் ஆகணும் இல்லையா? ஆதாமுக்கே 2ஆவது பிறப்பு இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து தான் இந்த ஆதாமானா அப்படி தான் எழுதியிருக்கு. முந்தின மனுஷன், பிந்தின மனுஷன், 1ஆம் ஆதாம், 2ஆம் ஆதாம் என்று தெளிவாக எழுதியிருக்குது. முந்தின மனுஷன் மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்தில் வந்த கர்த்தர். 1ஆம் ஆதாம் ஜீவ ஆத்மாவா ஆனான், 2ஆம் ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்று தெளிவாக எழுதியிருக்கு. அப்போது இந்த மறுபிறப்புன்றது
இந்த நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கடைப்பிடிக்காத வரைக்கும் யாருமே பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆனால் நிறைய பேர் போயிருக்கலாம், அதுக்கு நமக்கு தெரியாது. அப்போ இந்த வாழ்க்கையை எப்படி கொண்டாடுறதுன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக உங்களுக்கு நியாயப்பிரமாணமும் கிடையாது, எந்தவித பாவ புண்ணியமும் கிடையாது. எப்போ நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கிறீங்களோ, சுவிசேஷம் கேள்விப்பட்டு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு ஏற்றுக்கும்போது உங்கள் கையில் வேதாகமம் கையில் வருது இல்லையா, அந்த வேதாகமத்தை வாங்கின பிறகு தான் நீங்கள் ஒரு குற்றவாளி என்று அது சொல்லுது. 10 கட்டளை இருக்குது, அதில் இப்படி வாழணும், அந்த வாழ்க்கையை நீங்கள் தவறி வாழ்ந்துருந்தீங்கன்னா, மாற்றி வாழ்ந்துருந்தீங்கன்னா அது உங்களை குற்றவாளி என்று சுட்டி காட்டுது. நாம் குற்றவாளி என்று ஒத்துக்கொண்டால் தான் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்க முடியும் இல்லையா. இப்போ பிணியாளிக்கு தான் வைத்தியம், சுகமுள்ளவனுக்கு வேண்டியது இல்லைன்னு கிறிஸ்துவே சொன்னார். அப்போது நீங்கள் குற்றவாளி என்று உங்களை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு மீட்புக்கான ரட்சிப்பு வேலை நடக்கும் இல்லையா. அப்போ நாம் எல்லாரும் குற்றவாளி. நாம் செய்த குற்றத்துக்கு ஒரு தண்டனை உண்டு, அதுதான் பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணமும் அதுக்கான தண்டனையும் நம்மை உருவாக்குன, முந்தின ஆதாமாக இருந்து நம்மளை உருவாக்குன, இந்த உடல் வாங்கிட்டு வந்த நம்முடைய தகப்பன் ஆதாம், உடலுக்கான தகப்பன் ஆதாம், அந்த ஆதாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட பிறகு ஞானஸ்தானம்ன்ற பெயரில் கொல்லப்படுகிறார். அழிவுள்ளதை விதைச்சி அழியாமையாக எழுந்திக்கிறோம் இல்லையா. அந்த அழியாமையாக எழுந்திக்கிற அந்த ஆற்றல் கிறிஸ்து இயேசுனுடைய ஜீவ ஆற்றலில் எழுந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா, உயிர்ப்பிக்கிற ஆவியான கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால இப்போ இனி வாழுற வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி எங்கும் நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தார்னு எழுதியிருக்குது, அது மாதிரி நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். அந்த நன்மையானது பிரமாணத்தை நீங்கள் அப்படியே நிறைவேற்றுற மாதிரியே வாழணும். இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ தவறு செஞ்சிட்டேன்னா மறுபடியும் அந்த சட்டம் உங்கள் முன்னாடி நிற்குது. நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் இல்லையா. புதிய ஏற்பாட்டில் யோவான் பேசுகிறார், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் அப்படின்னு. நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய ரத்தம் என்னுடைய சகல பாவத்தையும் சுத்திகரிச்சிருச்சு, இனியும் சுத்திகரிக்கணும், அப்படி பண்ணாது, இனியும் சுத்திகரிக்காது. இனியும் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு நாம் தவறு செஞ்சோம்னா மரண நிச்சயம், மறுபிறப்பு நிச்சயம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் மரணம் அடைஞ்சால் கூட இந்த உலகத்தில் நிறைய பேர் கிறிஸ்துவை பற்றி தெரியாது, அவங்களுக்கும் மறுபிறப்பு உண்டுங்க. திரும்பவும் பிறந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு தான் பரலோகம் வரணும். அப்போது ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வார்த்தையினுடைய உறுப்பு மாறாது, அந்த எழுத்தின் உறுப்பு கூட மாறாதுன்னு எழுதப்பட்டிருக்கிறதுனுடைய விளக்கம் இதுதான். கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட பிறகு எனக்கு பரலோக புஸ்தகத்தில் என் பேர் எழுதியாச்சு, அதனால் நான் செத்தா நான் பரலோகம் போயிடுவேன்னா ஆகாது, அப்படி கிடையாது இது. அப்படின்னாக்கா கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட பிறகு நிறைய பேர் நிறைய குற்றங்களில் ஈடுபட்டுறாங்க இல்லையா, சந்தர்ப்ப சூழ்நிலை. இவங்களையெல்லாம் பரலோகம் ஏற்றுக்க போனால் ஏற்றுக்காது. அதுக்கான பயிற்சி தான் இங்கே நடக்குது. கிறிஸ்துவை நீங்கள் ரோல் மாடலாக வச்சுக்கணும், உங்கள் வாழ்க்கைக்கான ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு அவர் வாழ்ந்தது போலவே இங்கே வாழணும். அவர் எப்படி நியாயப்பிரமாணத்தை ஜெயிச்சாரோ அது போல் என்னால் முடியாது, அதனால தான் கிறிஸ்துவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் சாப்பிட்டு அந்த ஜீன் எனக்குள்ளே இருக்கிற தீய எண்ணங்களை வெளியேற்றி அவரை போல் தூய எண்ணம் எனக்குள்ளே நான் பிரமாணத்தின்படி வாழ அந்த முயற்சியில் ஈடுபடும்போது ஒவ்வொரு பிரமாணமாக நான் வெற்றி பெற்று வரும்போதெல்லாம் பரலோகத்தில் நீங்கள் இத்தனை பிரமாணத்தில் நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க, இன்னும் அடுத்து நீங்கள் வெற்றி பெற்று வரும்போது அப்போ தான் உங்களுக்கு தேவதூதர்கள் கூட்டு போயிடுவாங்க, சரிங்களா? சரியா? அப்போ மரணம் உங்களை மேற்கொள்ள முடியாது. அப்போ தான் மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேங்கிற அந்த வாக்கு தத்துவம் வெற்றி பெறும். அதுக்கு முன்னாடி பிரமாணத்தை நீங்கள் ஜெயிக்காத பட்சத்தில், அந்த பிரமாணத்தின்படி நம்ம வாழாத பட்சத்தில் திரும்பவும் மறுபிறப்பு வரும். அப்போது இந்த மரணம் நமக்கு ஆதாயம். மரணம் எப்படிங்க ஆதாயம் ஆகும்னு சொல்கிறோம் இல்லையா? மரணம் ஆதாயம் ஆகுமா? பவுல் சொல்கிறார், மரணம் உங்களுக்கு ஆதாயம் இல்லையா? எப்படி ஆதாயம் ஆகுதுன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டதுனால பழைய பாவம் மன்னிக்கப்பட்டது, புதுசாக எதுவும் பாவம் பண்ணக்கூடாது. இப்போ இந்த மரணம் உங்களுக்கு மறுபிறப்பை கொடுக்கும். அப்போ இந்த மரணம் உங்களுக்கு ஆதாயம். திரும்பவும் பிறக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவங்களாக வாழ்ந்தீங்களோ அதே இடத்துல வரீங்க. மேலும் நல்லவர்களாக வாழ்ந்து பிரமாணத்தினுடைய ஒரு எழுத்தின் உறுப்பு கூட மாறாதபடிக்கு வாழ்ந்து முடிஞ்ச பிறகு இனி பிறப்பு இல்லை, பரலோக வாழ்க்கை. இந்த பூமியில் வாழற வாழ்க்கை இல்லை, பரலோக வாழ்க்கை.
அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு அங்கே போனால் தான் தெரியும் இல்லையா? அப்போது இங்கே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருமே இனி வாழற வாழ்க்கை கிறிஸ்துவை போல வாழணும். அதனால தான் அவருடைய வித்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள் என்று எழுது. இந்த பாவம் செய்ய மாட்டேங்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை எது ஜெயிக்க போகுதுன்னா, நான் பாவம் செய்ய மாட்டேன், புண்ணியனாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டாலே இந்த உலகத்தை அதுதான் ஜெயிக்க போகுது. அந்த நம்பிக்கை தான் ஜெயிக்குது. நான் பாவம் செய்யாமல் வாழறேன்ற அந்த வாழ்க்கை இருக்குது பார்த்திங்களா, அதுதான் இந்த உலகத்தை ஜெயிச்சு மறு உலகத்தில் இப்போ இம்மையில் நீங்கள் அந்த வாழ்க்கை வாழ்ந்தால் தான் நாம் எல்லாரும் இம்மையில் அந்த வாழ்க்கை வாழ்ந்தே ஆகணும். அப்போ தான் மறுமையில் பரலோக வாழ்க்கை கிடைக்கும். அப்போ மறுஜென்மம் நிறைய இருக்கா? கண்டிப்பாக இருக்குது, இருந்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. கிறிஸ்துவே மறுஜென்மம் தான் இல்லையா? இது போல் மறுஜென்மம் அடைஞ்சவங்க பைபிளில் நிறைய பேரை காட்டியிருக்காங்க. எலியா மறுஜென்மம் வந்திருக்காரு, மோசஸ் மறுஜென்மம் வந்திருக்காரு, யோவான் தானே மறுஜென்மம் தான் சொல்கிறாரு, கிறிஸ்துவே சொல்கிறார். அதுபோல் ஆதாம் மறுஜென்மம் தான் இயேசுனுடைய மறுஜென்மம் தான் கிறிஸ்து. இது என்னங்க புது விஷயம் அப்படின்னா, மரியம்மையுடைய கர்ப்பத்தில் வரும்போது அவர் ரட்சகராக இயேசுவாக வந்தார் இல்லையா? அந்த ரட்சிப்புக்கான எல்லா பாடுகளும் அனுபவித்து சிலுவையில் மரணம் அடைஞ்சிட்டார் இல்லையா? அதுக்கப்புறம் கல்லறையிலேருந்து அவர் உயிர்த்தெழுந்த போது எப்படி எழுந்தார்னா கிறிஸ்துவாக உயிர்த்தெழுந்தார். இப்போ அந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிற அத்தனை பேரும் கிறிஸ்தவர்கள். இந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து வாழ்ந்தது போலவே வாழணும். இயேசு எப்படி இந்த பூமியில் வாழ்ந்து காட்டினார், அதுபோல் வாழணும். அப்படி வாழாத பட்சத்தில் மறுஜன்மை நிச்சயமாக உண்டு. அந்த மரணத்தை நம்ம ஆதாயப்படுத்தி கொண்டு திரும்பவும் ஒரு வாழ்க்கை உண்டு. என்ன வாழ்க்கை? புண்ணிய வாழ்க்கை வாழ்ந்தே ஆக வேண்டும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் மரிக்கவில்லை, நித்திரை ஆகிறீங்க. இந்த உடல்லேருந்து வேறு உடல் மாற்றிக்கிறீங்க. இந்த உடல் போதுமான வேலை செஞ்சிருச்சு, இன்னும் நீங்கள் நீண்ட காலம் வாழ்கிறதுக்கான சக்தி இந்த உடம்புல இல்லை. அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் நல்லவர்களாக வாழ்ந்தீங்களோ அப்போ இந்த உடல்லேருந்து வெளியேறுறீங்க. அது ஒரு தூக்கங்கிறார், அது ஒரு உறக்கம்தான். இங்கே உறங்கி அந்த உடலில் விழிக்க போகிறீங்க. திரும்ப அந்த உடல்லேருந்து புண்ணியராக வாழணும். அதுக்கான ஞானம், அறிவு இதெல்லாம் கடவுளே நம்ம கொடுப்பார். திருக்குறள் சொல்லுது, ஒரு ஜென்மத்தில் கற்ற கல்வி 7 ஜென்மம் வரைக்கும் பின்தொடருமா இல்லையா? அப்போ இந்த ஜென்மத்தில் நாம் எந்த அளவுக்கு நல்லவர்களாக வாழ்ந்து கிறிஸ்துவை பின்பற்றுறவங்க, எந்த அளவுக்கு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றி வாழறோமோ, உடல் தாங்காமல் நம்ம மரணம் அடைஞ்சாலும் அடுத்த ஜென்மத்தில் கிறிஸ்துவை போலவே வாழ்வோம். அது வாழ்ந்து தீரும் அளவுக்கும் கிறிஸ்துவும் விடமாட்டார், கடவுளும் விடமாட்டார். இதுவே தேவனுடைய ராஜ்யமும் அந்த நீதியையும். இதை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு சுகமான வாழ்க்கை போனஸாக கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை முதலாவது தேடுங்கள், பின்பு உங்களுக்கு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னாரே, அந்த ராஜ்யத்தின் நீதி இதுதான். இதுக்கான வாக்குத்தத்தம் தான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எப்போ அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. எப்போ? இந்த ஜென்மத்தில் இந்த பூமியில் நாம் கிறிஸ்துவை தெரிஞ்சு வாழுற வாழ்க்கை பிரமாணத்தை ஜெயிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நீ அதிலிருந்து விலகாதபடி நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வாக்குத்தத்தம் முழுமையாக நிறைவேறும். அப்போ பிரமாணம் தான் ரொம்ப முக்கியமானாக்கா அப்படி தாங்க வேதமே சொல்லுது. நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட பிறகு பிரமாணம் எனக்கு முக்கியம் இல்லைனாக்கா அப்போ கிறிஸ்துவை அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிடுது இல்லையா? முதல்ல தான் கிறிஸ்துவை தெரியாத பட்சத்தில் மாம்ச சிந்தையில் வாழ்ந்துட்டோம். இஸ்ரவேல் மக்கள்லாம் எப்படி இந்த பலிபீடத்திலேயே ஒட்டி வாழ்ந்துட்டாங்களோ அப்படி இருந்தோம். இப்போ கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கிற பிறகு பலியிடுவதை காட்டிலும் கீழ்ப்படிவது மேலானதுன்னு வேதம் சொல்லிடுச்சு. கிறிஸ்துவே சொல்லிட்டார், பலியிடுவதை காட்டிலும் கீழ்ப்படிவது மேலானது. அப்போ பலியிட தேவை இல்லைன்னாக்கா எப்படி வாழணும்? யோக்கியமாக வாழ்ந்தால் பலி தேவையில்லை இல்லையா? அப்போ அப்படி யோக்கியமாக வாழ்ந்தால் என்ன ஆகும்னாக்கா மரணத்தை வெல்கிற சக்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வாழ்க்கை இப்போது இந்த ஜென்மத்தில் கை கூடிடுச்சுன்னா பாக்கியவான்கள், கை கூடலைன்னா கவலைப்படாதீங்க, இந்த மரணம் உங்களுக்கு ஆதாயம். மறுஜென்மம் உண்டு. மறுஜென்மத்தில் திரும்பவும் நீங்கள் கிறிஸ்துவை கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. கிறிஸ்துவுடைய அந்த விருப்பத்தின் வாழுற குடும்பத்திலே பிறப்பீங்க. அதிலிருந்து இன்னும் நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க. இதை 4 பேருக்கு சொல்கிற வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமும்
நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சி கிறிஸ்துவ அறிந்து கொள்ளுகிற வாழ்க்கை கிடைச்சது இல்லையா? இதுலேயே பின்தொடர்ந்து மரண பரியந்தமும் அப்படியே பின்தொடர்ந்தே போயிட்டோன்னு வச்சுங்களேன், இந்த ஜென்மத்திலேயே கற்பனைப்படி வாழ்ந்துட்டோன்னு பரலோக லிஸ்ட்டில் நம்ம பேர் வந்துடுச்சுன்னா அது பாக்கியவான். இல்லையா, குறைபாடுகள் இருக்கா, நம்ம மனசாட்சிக்கே தெரியும் இல்லைங்க. நம்ம மனசாட்சிக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு யோக்கியமாக இருந்தேன், எந்த அளவுக்கு அயோக்கியனாக இருந்தேன்னு எனக்கு தெரியும். பாவ புண்ணியங்களை கணக்கு பார்த்து இது சரி இது சரியில்லை அப்படின்னு கடவுள் நினச்சார்னா நமக்கு பிறப்பு உண்டு பிறப்பு இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? அப்போது இந்த பிரமாணத்தை நம்ம கைக்கொள்கிற வாழ்க்கையை அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வந்துடணும். முடிஞ்ச அளவுக்கெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக அப்படி தான் வாழ்ந்தாகணும். அப்படி வாழ முடியல, பதட்டப்படாதீங்க, கிறிஸ்துக்கிட்ட வேண்டுங்க, எனக்கு அப்படி ஒரு விசுவாசத்தை கொடுங்க, என்னை அப்படி ஒரு வாழ்க்கையில் கொண்டு வாங்க, நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்களோ அது மாதிரி என்னை கொண்டு வாங்க, எனக்கு தெரியாத விஷயங்களை சொல்லி கொடுங்க, என் மூளையில் பதிஞ்சு இருக்கிற இந்த உலகியல் சிந்தனையை மாற்றி உங்களுடைய சிந்தனை என் மூளையில் கொடுங்க, இது பெரிய மலைப்பாக இருக்கே, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்ற எண்ணம் வருது, இது உலகியல். இதிலிருந்து என்னை மாற்றி உங்களுடைய சிந்தனை எனக்கு கொடுங்க, நீங்கள் எல்லாத்தையும் ஜெயங்கொள்ளுகிறவராச்சே, அதனால் உங்கள் சிந்தனை எனக்கு வந்துச்சுன்னா நான் அது மாதிரி வாழ முடியுமே. கிறிஸ்துவனுடைய சிந்தை எல்லாருக்குள்ளும் வரணும்னு வேதம் சொல்லுது. அவர் தான் நம்மளுடைய கண்ணாடி. அந்த கிறிஸ்துங்கிற நிலக்கண்ணாடி முன்னாடி போய் நம்ம நின்று நாம் அவரை போல் இருக்கிறோமான்னு அப்பப்போ பார்த்துக்கணும். நிலக்கண்ணாடியில் இல்லை, வேதாகம் புஸ்தகத்தில். இந்த வேதாகம் புஸ்தகத்தில் கிறிஸ்துவை பற்றி படித்து நான் அப்படி நான் வாழறேனான்ட்டு நிலைக்கண்ணாடியில் நம்ம உருவத்தை பார்க்குற மாதிரி கிறிஸ்துவுடைய அந்த வாழ்க்கையை பார்த்து நம்ம வாழ்ந்துக்கணும். ஒரு நாளைக்கு நான் மறைஞ்சி அங்கே கிறிஸ்து தெரிகிறாருன்னு வச்சுங்களேன், அது வெற்றி. இன்னும் கிறிஸ்து அந்த கண்ணாடியில் தெரியல, நானே அந்த கண்ணாடியில் தெரிகிறேன்னா இந்த உலகியல்ல இன்னும் என் மனம் சிக்கி கொண்டு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் உங்கள் இருதயமும் இருக்கும் இல்லையா? பொக்கிஷம் கிறிஸ்துவாகவும் பிதாவையாகவும் மாற்றிக்கங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதுக்கான உதவி செய்வார். ஆமென். சரி, மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நம்ம விமர்சனம் பண்ணுங்கள் அல்லது தொலைபேசியில் நாம் பேசுவோம். இந்த செய்தி எல்லாருக்கும் பிரயோஜனப்பட்டிருக்கும் நான் நம்புகிறேன். ஆமென். சரி, அடுத்த சபைக்கூடலில் சந்திப்போம். நாம் ஜபிப்போம். பரமண்டலத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல் இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்களையும் மன்னியும். சோதனை நாட்களிலிருந்து மீட்டு பாதுகாத்து கொள்ளும். அந்த ராஜ்யம் வல்லமையும் உம்முடையதே. ஆமென். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு